அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்குலாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? சொல்லுங்க. நேத்து போயிருக்கீங்க. ராயபுரம் ஏரியால போயிட்டு இந்த மாரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடந்திருக்கு. இவ்ளோ லேடீஸ நீங்க அடிச்சு தாக்கியிருக்கீங்க அப்டின்னா, ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. ஏன்னா, இப்ப தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிற டைம் வேற. நீங்க அங்க போயிருக்கீங்க. சர்வே கேட்குறீங்க. அவங்க உங்களுக்கு பதில் சொல்றாங்களோ, சொல்லலையோ, அவங்க வீட்டுக்குள்ள நீங்க போய் அத்துமீறி அவங்கள நீங்க அடிச்சிருக்கீங்க அப்டின்னா, அவளுகளெல்லாம் நீங்க சும்மாவா விட்டுட்டு வந்தீங்கன்னு நான் கேட்பேன்ல. நேத்தெல்லாம் பேட்டி குடுத்துட்டு இருக்காளுக. எவ்வளோ ஆத்திரம் வருது இங்க உட்காந்துட்டு இருக்கிற எங்களுக்கே. உங்களுக்குலாம் வந்துச்சா? வரலையா? இல்ல நம்மலாம் சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறோமா? அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு நம்மளுக்கு கோவம் வருது. ஏன்னா நேத்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு ராயபுரம் ஏரியால ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, முதல்ல என்ன நடந்திருக்குன்னு காவல்துறை வர்றாங்க, பேசுறாங்க. ஃபர்ஸ்ட்டு தாவேகாலேருந்து போயிருக்கிற ஒரு கணவன் மனைவி. அந்த கணவர அங்கேயே அடிக்கிறாங்க. அவருக்கு அங்கேயே ஃபிக்ஸ் வருது. இதுக்கப்புறம் அவர ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போறாங்க. அவர் ஐசியூல இருக்காரு. இது நார்மலா நம்மளுக்கு தெரியும். 2வது அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு ஒருத்தர் பொண்ண அடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு 4 மாச கர்ப்பிணியா இருக்கு. அந்த பொண்ணோட அம்மா நேத்து ஆவேசமா பேட்டி குடுத்துருந்தாங்க. நம்ம சேனல் போட்டிருந்தோம். அவங்க பயங்கரமா பேட்டி குடுக்குறது மொதற்கொண்டு நம்மள்ட்ட ஆதாரமா இருக்கு. நம்மளும் வீடியோ போட்டிருக்கோம். நேத்து எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டிருந்தோம். அந்த பொண்ணுக்காக 4 மாச கருவ வச்சுட்டு இருந்த பொண்ணு ஒரு களப்பணியில ஈடுபட்டுட்டு இருக்கும்போது இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ரொம்ப மனசு வலித்த ஒரு விஷயம். இதுக்கப்புறம் ஒரு பேட்டி வருது. அத பாட்டு வாங்க நம்ம பேசுவோம். ஆதார் கார்டு கேட்டாங்களாம். வீட்டுல எத்தனை லேடிஸ் எத்தனை ஜென்ஸ் அதெல்லாம் கேட்கறாங்க. அவங்க என்னத்துக்கு கேட்கறாங்க. ஓட்டு போடுதான். நீங்க எதுக்கு ஓட்டு போடுவோம்? அது உங்களுக்கு தேவையில்லாத கதை. நாங்க யாருக்கெல்லாம் கூட போடுவோம். நீங்க விஜய்க்கு தான் போடணும்னா எப்படி? அது விஜய்க்கு போனா அவ்வளவு சட்டமா நாங்க விஜய்க்கு போட்டு தான் ஆகணுமா? எங்களுக்கு உயிர் போனோமா? அது நாங்க போட்டு சொல்லுங்க. நீங்களா சொல்லுங்க. பொதுமக்கள் நீங்க பாதுகாப்பு எங்களுக்கு இல்லையா? சொல்லுங்க. ஆமா சார். என்னமா அவங்கள புடிச்சு தள்ளி விட்டாங்க சார். அப்படியே புடிச்சு அவங்கள தள்ளி விட்டதுல எங்களை காப்பாற்ற வந்தாங்க அவங்க. நான் கத்திக்கின்னு வெளியே ஓடியாண்டேன் சார். என்ன நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே புடிச்சு அந்த பாட்டியை தள்ளி விட்டாங்க. இவங்க மாதிரியே அப்படி குத்துனாங்க சார். எவ்வளோ பாவமா இருக்கு இவளுகளெல்லாம் பார்க்கும்போது நமக்கு. இவளுகளெல்லாம் நீங்க பேட்டி மட்டும் எடுத்துட்டு சும்மா விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னும் போது எனக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவங்க வீட்டில் இருந்தாங்களாம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் போனாங்களாம். அவங்கள்ட்ட சர்வே எடுக்கிறதுக்காக போகும்போது ஆதார் கார்டு கேட்டாங்களாம். ஆதார் கார்டு மட்டும் கேட்கலையாம், ஜிபே நம்பர்லாம் கேட்டாங்களாம். எதுக்கு ஜிபே நம்பர்? இப்போ ஒரு ஃபோன் நம்பர் கேட்கலாம். உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் கொடுங்க. நாங்கள் உங்களுக்கு கட்சியிலேருந்து ஏதாவது ஃபோன் பண்ணுவோம், விளக்கமாக சொல்லுவோம். நாங்கள் எங்களோட கொள்கையை பற்றி சொல்லுவோம், சின்னத்தை பற்றி சொல்லுவோம். நாங்கள் சர்வே எடுத்ததுக்கான ஒரு அப்ரூவல் ஒரு நம்பர் கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இது நியாயம். நீங்க ஏன் ஜிபே நம்பர் கேட்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது அக்கா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, உங்க வீட்டில் மொத்தம் எத்தனை ஓட்டு இருக்கு, அத்தனை ஓட்டுக்கு நாங்கள் ஜிபேல உங்களுக்கு காசு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்ல வர்றாங்க. இந்த புத்தின்றது எங்கேருந்து வந்திருக்கு முதல்ல யோசிச்சு பார்க்கும்போது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ஏரியாவுக்கு யார் எம்எல்ஏ, அந்த ஏரியாவுக்கு யார் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு தெரிய வரும்போது நம்ம சேகர் பாபு, நம்ம வட சென்னை சேகர் பாபு அவர்கள் தான் வர்றாரு. அப்போ அவர் இன்னைக்கு அவரோட ஆட்கள் வட்ட செயலாளர் கவியரசு, ஆசாத் இவங்களெல்லாம் வச்சு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. போலீஸ்காரங்க வர்றாங்க. இது இந்த களப்பணின்னு நடைபெற்றது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பூக்கடை ரோடு. உங்களுக்கே தெரியும், நான் வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. ஆனால் இவங்க இந்த மேடம்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு போனாங்களாம். யார்? தாவேகாக்காரங்க இவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஆமா. பயங்கரமா துண்டு போட்டிருந்தாங்களாம். குறிப்பா நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, துண்டு போட்டிருக்காங்க. வீடியோலாம் கிடையாதுங்க. அவங்கள்ட்ட வீடியோலாம் கிடையாது. துண்டு போட்டிருக்காங்க. போயிருக்காங்க. போய் பேசியிருக்காங்க. எல்லாம் ஒரு என்னம்மா மேட்ரு? உங்க வீட்ல எத்தனை ஓட்டு இருக்கு? என்ன ஏது? ரைட்டு. விஜய்க்கு ஓட்டு போட்டுருங்க. விசில் தான் சின்னம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். உடனே இவங்க கொதிச்சிருச்சு இவங்களுக்கு. நீங்க என்ன எங்கள்ட்ட ஓட்டு கேட்குறீங்க விஜய்க்கு? நீங்க எப்படி அதெல்லாம் ஓட்டு கேட்கலாம்? நீங்க கரூர்லயே இவ்வளோ பேரை நீங்க கொன்றுருக்கீங்க. நீங்க எப்படி எங்ககிட்ட ஓட்டு கேட்டு தமிழ்நாடே நீங்க சுடுகாட்டாக்க போறீங்களா? அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆதங்கமா அவங்க அந்த லேடீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேசப்பற்று மிக்கிறவங்க. அவங்க இப்படி பேசியிருக்காங்க. அவங்க பேசும்போது அவங்களுக்கு ரத்தம்லாம் கொதிச்சிருக்கு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு அப்படியே தாங்க முடியல. கொதிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, அவங்க நேருக்கு நேரா தாவேகா தொண்டர்களை பார்த்து, என்னப்பா இப்படிலாம் சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, தாவேகா தொண்டர்கள் படார்னு போய் அவங்கள அடிச்சிட்டாங்களாம். ஒரு பாட்டியம்மா, உண்மையிலேயே சொல்லணும்னா அந்த பாட்டியம்மாக்கெல்லாம் ஒரு 80, 85 வயசு இருக்கும். அந்த பாட்டியம்மாட்ட போய் நீங்க பாஸ்புக் கேட்டிருக்காங்க, ஜிபே நம்பரு, அந்த பாஸ்புக், ரேஷன் கார்டு எல்லாத்தையும் கொண்டாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும்போது, இல்லப்பா என்கிட்ட அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி பாட்டியம்மா ரொம்ப கதறி அழுதுருக்காங்க. அந்த பாட்டியம்மா வீட்ல இருக்கிற இன்னொரு ஒரு அக்கா, அந்த பேட்டி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த அக்காவும் அங்கே தான் இருந்திருக்காங்க. அந்த அக்கா பாவங்க அன்னாடு காட்சிலாம் வேலைக்கெல்லாம் போயிட்டு வர்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே கதவு பூட்டிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பூட்டிட்டு இருக்கும்போது இந்த 10 பேர் போய் தட்டினதுக்கப்புறம் தான் கதவவே திறந்திருக்காங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு சீன் அப்படின்றது. நேத்து நடந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களை நடந்த தாக்குதல் வரைக்கும் ஆதாரம் இருக்குது, வீடியோ இருக்குது.
போயிருக்கோம். போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. அதுக்கும் ஆதாரம் இருக்குது. நேற்று ஹாஸ்பிட்டலில் ஆதவர்ஜுனா நிர்மல்குமார் போயிருக்காரு. அதுக்கும் ஆதாரம் இருக்குது. அங்கேருந்தே வந்து சேகர்பாபுக்கு வந்து பகிரங்கமாக கண்டனம் தெரிவிச்சிருப்பாரு. அதுக்கும் ஆதாரம் இருக்குது. ஆனால் இவங்க சொல்கிற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆதாரம் இருக்கா? கிடையாது. இவங்கள பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அப்படியே எப்படி ஒரு ₹200 கூவுவோம் பார்த்தீங்களா? அதை விட கேவலமாக கூவிட்டு இருக்காங்க. சரி இவங்க கூவுறாங்க. இன்னைக்கு வந்து தாக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிறிய அளவு கூட அவங்கள்ட்ட காயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு தான் தெரிய வருது. அதுவும் அந்த ப்ளூ கலர்ல சேலை கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அக்கா, ஆர்டிஸ்ட் சும்மா சொல்லக்கூடாது. அல்டிமேட் அப்படியே சோகமா இருக்காங்க. உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு ஜனநாயகன் படத்துல ஒரு ரோலே குடுத்துருக்கலாம் போல. அவ்வளோ அருமையா நடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு ரைட்டு வேலைய காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இனி நம்ம தான் வந்து உஷாரா இருந்துக்கிறணும். ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் எங்கனாலும் போற இடங்கள்ல வந்து இன்னைக்கு பிரச்சனை வருது. ஒரு சின்னம் ஓட்டு கேட்டு போகும்போது பிரச்சனை வருது. ஒரு பஞ்சாயத்து ஆகுது. இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சில மேட்டர்கள்லாம் வந்துச்சு பேசுனாங்க. அதுக்கப்புறமா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. லெஃப்ட் பாண்டியண்ணனும் நம்ம சாட்டையும். ஆனா சாட்டை மேல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. மறுநாளே கரூர்ல பேசுறாப்ல. ஆனா லெஃப்ட் பாண்டி அவர்கள் மேல மட்டும் வழக்கு பதிவு செய்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நேர் எதிரா வந்து இன்னைக்கு கேஸ் திரும்புது, வழக்கு திரும்புது. அவங்க மேல வழக்கு போடுறாங்க, தொண்டர்கள் மேல வழக்கு போடுறாங்க, நிர்வாகிகள் மேல வழக்கு போடுறாங்க. அப்போ ஒன்னொன்னா வழக்கா போட்டு இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில நாங்க வழக்கு போட்டுருவோம், உங்க மேல வந்து பொய் கேஸை போட்டு திணிச்சிருவோம், உங்களோட வாழ்க்கையே நாசமா போயிடும், உங்களோட படிப்பே வீணா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயம்புறுத்துறாங்க. அந்த இடத்துல கொண்டுட்டு வந்து இன்னைக்கு திமுக காரங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை பார்த்து பயப்படுறாங்கன்றதை நம்ம முதல்ல யோசிச்சு தெரிஞ்சுக்கணும். இது வந்து என்ன எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேத்து இவ்ளோ மேட்டர் நடந்திருக்கு. ஆனா எந்த ஒரு ஊடகத்திலயும் பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வரல. நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, இப்ப நார்மலா நியூஸ் பார்க்குறோம். இப்ப நம்மலாம் வந்து நியூஸ் அப்டேட் குடுத்துட்டே இருக்கோம். அப்பனா பார்த்தீங்கன்னா வீடியோ வரல. இவங்க வந்து எப்ப சேகர் பாபு வந்து பேட்டி குடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அவர் சொல்றாரு, அந்த மாதிரி தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் தான் போய் அங்க இருக்கிற லேடீஸ தாக்கியிருக்காங்க. கூட போனது பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி, ஒரு 2 பேரு, ஒரு கர்ப்பிணி பொண்ணு, அவங்களோட கூட 2, 3 பேரு. இவங்க தான் போயிருக்காங்க. இன்னைக்கு இவங்க போய் அவங்கள தாக்குனாங்கன்னு சொல்லும்போது, காயம் இருக்கணும். எதுவுமே இல்ல. காயமே இல்ல. ஒரு ஆதாரம் இல்ல. எது ஒண்ணும் கிடையாது. ஆனா இங்க தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் அடிபட்டு ஐசியூல இருக்காங்க. அந்த பொண்ணு மாசமா இருக்கிற பொண்ணு ரொம்ப உடம்பு முடியாம மோசமான நிலைமையில பெட்ல இருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சேரல. ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா, கையில மட்டும் ஒரே ஒரு வெண்ஃப்ளான போட்டு விட்டுட்டு போய் படுத்துடுறாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழக அரசுமே அவங்க மேல வந்து பார்வைய திருப்பி, ஐயோ பாவமே! வீட்ல இருக்கிற பெண்கள வந்து இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் தாக்கியிருக்கு. இது வந்து ஆட்சிக்கெல்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இப்பவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இங்க எங்க வீட்டுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. ஜிபே நம்பர் வரைக்கும் கேட்குறாங்க. எங்களுக்கு காசு போட போறாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அக்கா சொல்றது அனைத்தும் ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு தெரிய வந்துச்சு. அக்கா வந்து மண்டை மேல இருக்கிற கொண்டைய மறந்துட்டு ஜிபே நம்பர் அப்படின்ற ஒரு வார்த்தையை விடும்போது தான் தெரிய வருது. ரைட்டு எங்க இருந்தோ சொல்லி கொடுத்து பாடம் நடத்தி வர்றாங்க. ஏன்னா 2 அக்காங்களுமே அந்த இடத்துல இல்ல அப்படின்றது தெரிய வருது. அப்புறமா இன்னும் பாருங்க அதுக்கு இன்னும் நோண்ட நிறைய விஷயம் வெளியில வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 2 அக்காங்களுமே வேலைக்கு போறவங்க போலுக்க வீட்டில் அங்கே ஏரியாக்கள்லாம் அவங்க ஆளே இல்லையா, நிறையா பேர் அங்கேருந்து சொல்லிட்டு தகவல் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. வன்முறையெல்லாம் நம்ம மேலே ஈடுபடுவாங்க, நம்ம தான் வந்து கோவத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு சம்பவமே ஆளே இல்லாத ஒரு இடத்துல வந்து ஆளே இல்லை பெல்லு அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த காமெடியெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் கண்டுக்க கூடாது. இப்படி தான் நாடக நடிகர்கள், சினிமா நடிகர்கள், பல நடிகர்கள் வாழ்க்கையிலே நிஜத்தில் நடிக்கிறவங்க இப்படிலாம் நடிச்சு வச்சு கூட்டிட்டு வந்து நம்மள்ட்ட வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இதுக்கு தான் சொல்றது நம்ம தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களே, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு அண்ணன் சொல்றாப்ல. அது இதுக்கு தான் நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும். இன்னி பாருங்க தேர்தல் அப்பெல்லாம் ரொம்ப காமெடியா போகும். இதையும் நம்ம இருந்து பார்க்கத்தான் போறோம். பார்ப்போம். தயவுசெய்து உங்களோட அந்த ஒரு பாதுகாப்பை கருதி போகிற இடங்கள்ல ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா தயவுசெய்து வீடியோ ஆதாரம் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே நமக்கு நல்லது. ஒரு ஒரு களப்பணிக்கு போகிறீங்க, ஒரு ஓட்டு கேட்க போகிறீங்க, ஒரு சர்வே எடுக்க போகிறீங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் பூராமே அந்த விசில் சின்னத்தை வந்து ஓட்டு அந்த மிஷின் இவிஎம் மிஷின் மாதிரி செஞ்சு 5 சின்னத்துக்கு நடுவில் விசிலை வச்சு அந்த ஓட்டு போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரு சாம்பிளுக்காக ஒரு ஆதாரம் எடுத்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு நல்லது. தலைமையை வந்து இது பாதிச்சிடக்கூடாது எக்காரணத்தை கொண்டும். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்களாக இருக்கிறவங்களோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் வீணாக போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அவேர்னஸ் வீடியோ. நம்ம சேனலை தயவு செய்து இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணிடுங்க சேனலுக்கு. உங்களோட கமெண்ட் மறந்துடாமல் அந்த கமெண்ட்டை சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.